ஐந்தாம் தமிழர் சங்க நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆசிவக திருவிழா. நம்ம ஒவ்வொரு வழிபாட்டிலையுமே என்ன பண்ண போறோம்னா, அந்தந்த தெய்வங்களுக்கான படையலை படைக்க போறோம். படையல் என்பது வெறும் உணவை வைப்பது மட்டுமல்ல, நம் கடவுளர்களுக்கான படையல் என்பதே அவர்கள் கண்டுபிடித்த அவங்களுடைய இன்வென்ஷன்ஸ்லாம் இருக்குல்ல, மக்களின் நலனுக்காக அவங்களுக்கு படைக்கப்பட்ட பொருட்கள் இருக்குல்ல, அந்த பொருட்களை வைத்து நம் கடவுளர்களை நினைவு கூறுவதே படையல். தத்துவார்த்த தெய்வங்களுக்கான படையல் பார்த்தீங்கன்னா அந்தந்த தெய்வங்களின் தத்துவங்களை குறிக்கும் பொருட்கள். அதுதான் இந்த தத்துவார்த்த தெய்வங்களுக்கான படையல். நம்ம முருக வழிபாட்டிற்கான உணவு படையல் பார்த்தீங்கன்னா பொங்கல் வைக்கலாம், திணை மாவுல செய்யப்பட்ட விளக்கு ஏற்றலாம், அப்புறம் பஞ்சாமிர்தம் செய்து முருகனுக்கு படைக்கலாம். காலபைரவர் அப்படின்னா அவர் வந்து கேலண்டர் உருவாக்குன ஒரு சிவன். அதனால வந்து காலபைரவருக்கு நாய் இருக்கும், வேட்டைக்காரனுக்கு தான் காலத்தினுடைய அருமை தெரியும் அப்படின்னு. அதே நடராஜர் தான் இந்த பிரபஞ்சத்தினுடைய இயங்கு விதியை சொன்னார். எப்பயுமே அந்த அணுக்கள் எப்படி எலக்ட்ரான் சுத்திட்டே இருக்குதோ, அப்படி இந்த கோள்கள் சுத்திட்டே இருக்கோ, அந்த மாதிரி இதெல்லாம் சொன்னவர் வந்து சிவன் தான் சொல்றாரு. அவன் நடராஜர் வடிவத்தை கொடுத்தார். இந்த வடிவத்தை கொடுத்தது முருகன். அது முருகனுக்கு முன்னாடி அந்த வடிவங்கள்லாம் கிடையாது. அவர் வரும்போது அந்த வரலாறு தக்க வைக்கலைன்னா பெருஞ்சமுதாயம் அழிஞ்சு போயிடுச்சு. விஷயம் தெரிஞ்சவங்க கொஞ்சம் பேர் தான். இவங்களை வச்சுக்கிட்டு அந்த வரலாறு எப்படி காப்பாத்துறதுன்னா, அப்புறம் சிவனுடைய எல்லா பரிமாணங்களுக்கும் 8 வடிவங்களை கொடுக்குறாரு. காப்பு தந்தாய் முருகா.
நம்ம இப்போ இந்த முருக வழிபாட்டில் என்னென்னலாம் பண்ணியிருக்கோம்? முதல்ல நம்ம கடவுளுக்கு படையல் வச்சோம். உணவுப் பொருட்கள் மட்டும் படையல் இல்லை, அவர்களை சார்ந்த பொருட்களும் நம் கடவுளர்களின் கண்டுபிடிப்புகளுமே படையல் தான். அப்படி முருகனின் கண்டுபிடிப்புகள் எல்லாம் படையலா வச்சிருக்கோம். முருகனுக்கு தொடர்புடைய பொருட்கள் எல்லாம் உங்க வீட்டில் இருந்தா அதை தாராளமா படையலா வைக்கலாம். இல்ல உங்களால பொருட்கள் வாங்க முடிஞ்சாலும் அதை நீங்க படையலா வைக்கலாம். இல்லனா அதனுடைய பொம்மை வடிவத்தையுமே படையலாக வைக்கலாம். நம்ம முருகனுக்கு படையல் வச்சதுக்கு அப்புறம் முருகனின் வழிபாட்டு பாடல் போட்டுட்டு முருகனுக்கு பூ சொரிகிறோம். கடைசியாக அக்னி தேவனான முருகனுக்கு தீபாராதனை காட்டிட்டு முருகனுக்கு வைக்கப்பட்ட படையல் உணவை பகிர்ந்து உண்டு முருக விழாவை நிறைவு செய்கிறோம்.